ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்பைசஸ் ரேக் தான் பார்க்க போகிறோம். இது எப்படின்னா நான் மீஷோவில் தான் பார்த்துட்ருந்தேன். ஸ்க்ரால் பண்ணிகிட்ருக்கும்போது ரொம்ப சின்ன ஸ்பைஸ் ரேக் மாதிரி தான் இருந்துச்சு. சரி, ஆர்டர் பண்ணி பார்க்கலாம் எப்படி வருதுன்னு பார்த்தேன். பட் அதில் பார்த்ததுக்கு நல்லா பெருசாகவே வந்துருந்துச்சு. அந்த ஸ்டாண்டோடையே நமக்கு கொடுத்துருந்தாங்க. இந்த ப்ரைஸ்க்கு இது ரொம்ப ஒர்த்தான்னு கேட்டால் கண்டிப்பாக நான் ஒர்த்துன்னு தான் சொல்வேன். ஸோ இது நான் 314க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இந்த ஸ்பைசஸ் ரேக் இதில் நம்ம கடுகு, சீரகம், வெந்தயம் இது எல்லாமே போட்டுக்கலாம். அப்புறம் உப்பு, மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே போட்டுக்கலாம். நியர்லி மேலே எத்தனை பாக்ஸஸ் வருது அப்படின்னா மேலே ஒரு 8 பாக்ஸு, 8 கண்டெய்னர், கீழே ஒரு 8 கண்டெய்னர் வருது. நான் உங்களுக்கு இதை பிரித்து காமிக்கிறேன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். நமக்கு ஃபைனலாக இந்த மாதிரி தான் இருக்குது. நமக்கு அந்த ஸ்டாண்டுமே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. எனக்கு இந்த பாட்டிலை இந்த ஸ்டாண்ட்லேருந்து ரிமூவ் பண்ணி மாட்டுறது மட்டும் கொஞ்சம் ஹார்டாக தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. பட் நம்ம அதுவும் பழகிட்டோம் அப்படின்னா ஈஸியாக தான் இருக்கும். ஸோ நம்ம கழட்டி மாட்டி பார்த்துட்டோன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம். நமக்கு தேவையான ஸ்பைசஸ் போட்டு ஃபில் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தேவையானதை எடுத்து வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கிச்சனுக்கு ரொம்ப நீட் லுக்காகவும் இருக்கும். சும்மா கச்சன்னு வைக்காமல் இதை ஃபுல்லாகவே ஸ்பைசஸ் இந்த மாதிரி பாட்டிலில் போட்டுட்டு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ரைஸ்க்கு இது ஒர்த்துன்னு கேட்டால் ரொம்ப ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன். ஸோ வாங்கி பாருங்கள். இதோட லிங்க் வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் கொடுக்குறேன். பட் நல்லாவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த மேலே இந்த ஹோல் கொடுத்துருக்காங்கல்ல, இதில் நம்ம சும்மா அது ஃப்ளவர் ஏதாவது வாங்கி வச்சுக்கலாம். அந்த மாதிரி இருந்துச்சு. பாட்டில் நான் இப்போ உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பாட்டில் நார்மல் பிளாஸ்டிக் கிடையாது, நல்லா ஸ்ட்ராங்காகவே இருந்துச்சு. ஆனால் இது கிளாஸ் கிடையாது, பிளாஸ்டிக் தான். பாட்டில் நல்லாவே ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி லாக் பண்ணிவிட்டு இப்போ நான் அந்த பாட்டிலை உங்களுக்கு எனக்கு ஃபஸ்ட் டைம் கொஞ்சம் கழட்டி மாட்டுறது கொஞ்சம் ஹார்டாக தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் இப்போ ரொம்பவே ஈஸி ஆயிடுச்சு. ஸோ இதை பின்னாடி நமக்கு இப்படி தான் இருக்குது. நல்லா ரொட்டேட் ஆகுது.